ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியூ வீடியோவில் பார்த்த மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தேங்கிங் போஸ்ட் எப்படி அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மொபைலில் உள்ள இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் உள்ள ப்ரொஃபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த பிளாக் இமேஜை ஓப்பன் பண்ணணும். ஒரு டெஸ்ட் ஆப்ஷனில் இப்போ நம்ம எத்தனை நீங்கள் ஃபாலோவர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் 17Kங்கனால 17K. அதில் ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஃபால்ட்டாக அதில் கொடுத்துருக்க ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் எந்த அளவுக்கு வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் வேற மாதிரி வரும். அந்த அலைன்மெண்ட் ஆப்ஷனில் இருக்கிறத யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த அலைன் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதில் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதில் ஜெய்வன் கரேஷன் ஆட் பண்ணிக்கிட்டுறேன். நீங்கள் உங்கள் சேனல் நேம் ஆட் பண்ணிக்கோங்க, பேஜ் நேம். So bright, it's hard to breathe, but that's alright. Hush. இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது வேணும்னா டெவலப் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee?
my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel scared. இனி அந்த மேலே இருக்க அந்த ஐக்கானை கொடுத்துட்டு அந்த வெஜ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த பிளாக் கலர் இமேஜ் ஆட் பண்ண சொன்னால் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் 3 இமேஜ் அந்த பிளாக் கலர் இமேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டா அப்போ மேலே அந்த டெஸ்ட் ஆப்ஷன் தெரியும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க வெரிஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்முக்காக ஓகே கொடுத்துருங்க. இப்போ 3மே ஒரே இதில் ஆட் ஆகிடும், ஒரே இமேஜாக. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு மாஸ்க் ஆப்ஷன் அது கொடுத்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் மட்டும் ஹைலைட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. இது சேவ் டு இமேஜ் கொடுத்து கேலரியில் சேவ் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்டு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 4:5 ரேஷியோ கொடுத்து பேக்ரவுண்ட் பிளாக் வச்சு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிக்சல் அப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது 4:5 தான் கரெக்டாக அலைன் ஆகிடும். இப்போ அதை நம்ம ஒரு 15 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள் போஸ்ட் எத்தனை கவுண்டு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த சைஸ் வந்து கரெக்டாக அந்த போஸ்ட் சைஸ் என்ன இருந்துச்சோ அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட் வந்து நான் அதில் கொடுத்துருக்க அலைட் மோஷனில் இருக்க டிஃபால்ட் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கொடுத்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டுக்கு மேலே இந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டெஸ்ட்டையும் நம்ம கரெக்டாக 15 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். இனி அந்த ஒரே டெஸ்ட்டை 2 டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இனி வந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்டுக்கு நேராக ஃபாலோவிங் கவுண்டுக்கு நேராக சேஞ்ச் பண்ணிட்டு அந்த நம்பரையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபாலோவர்ஸ் இப்போ 70Kனா 70K, உங்களுக்கு 10Kனா 10Kன்னு போட்டால் 10K போடுங்க, இல்லைன்னா 10,000 போட்டுங்க. 10Kனா நான் 70Kங்கனால 70K போட்டிருக்கேன். இப்போ 50Kனா 50K போட்டுக்கோங்க. 10Kனா அதுக்கு வந்து நம்பர் வந்து 1 2 3 தான் வரும். அதனால் நீங்கள் 10,000 போட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். கவுண்ட் அப் டவுன் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் இப்போ நான் அந்த நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பழைய வெர்ஷனில் இப்படிலாம் கேட்காது. அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தாலே எஃபெக்ட் ஆட் ஆகிரும். இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மல்டிப்ளேயில் வச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 0 வைக்கிறேங்க. 0 ஆக்குனா அந்த நம்பர் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. 10 செகண்டில் வந்துட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை 1 ஆக்கிடுங்க.
சம் வேல்யூ கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சுன்னா மேலே வந்து ஆட் ஆப்ஷன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணோன்னா இந்த எஃபெக்டை காப்பி பண்ணி இந்த மற்ற 2 டெஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். $71K வந்துட்டு அதனால் 1 கம்மி பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டுறேன் கரெக்டாக வருதானே நீங்கள் பார்த்துக்கோங்க. இனி ஆடியோ ஆப்ஷனை கிளிக் கொடுத்து கரெக்டான மியூசிக்னா கத்தி பிஜிஎம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பிஜிஎம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிஜிஎம்மும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆனால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம், ஃப்ளிக்கர் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ணணும், 0.25 வச்சுக்கோங்க. ஃப்ரீக்குவன்சி 6.7 அப்படி அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இப்போ தான் அந்த பிளிங்கர் எஃபெக்ட்னு வரும். பேக்ரவுண்டு பிளாக்ல வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பிளாக் ப்ளஸ் ஷேடும் வரும். இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் 2வது க்ரியேட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதில் 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்கேலில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதை கரெக்டாக கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து அப்போ தான் முன்னாடி வர்ற மாதிரி தெரியும். நான் கொடுத்துருக்க வேல்யூ கூட கொடுத்துக்கலாம், உங்கள் இமேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிட்டோம். பண்ணிட்டு ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் அடுத்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். கரெக்டாக அந்த 1 செகண்டுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த மூவ் ஆப்ஷனில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆப்ஷனில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்படி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கோங்க. இமேஜ் கொஞ்சம் நல்லா சின்னதாகிற மாதிரி ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜ் லாஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி ஃபஸ்ட்டு அதில் ஒரு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டுருக்கோம். அதே தான் மூளையும் இந்த ஸ்கேலில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மூளை தேவையில்ல ஸ்கேலில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் கொஞ்சம் அப்படி மூவ் ஆகி பெருசாக வர்ற மாதிரி ஸ்கேல் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இனி ஒரு எஃபெக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண இமேஜ் கொஞ்சம் தள்ளி வைக்கணுன்றிருக்கோம். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அந்த 70K டெஸ்ட்டை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை லைட்டாக சின்ன பண்ணிக்கிட்டேன் எல்லாமே.
ரிஸ்ட்டை மேலே மூவ் பண்ணோன்னா அந்த எஃபெக்ட் பேக்ரவுண்டில் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இனி மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் 100% கம்ப்ளீட் ஆனோன்னா சேவ் டு கேலரி கொடுத்து கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கு. பிடிக்கல அதை பொறுத்து கீழே இருக்க தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேம்ஸ் டெக் தமிழ். ஹேவ் a nice day. Bye. It's hard to breathe, but that's alright.